என் அன்பு சகோதரனே, சகோதரியே, கிறிஸ்தவர்கள் துன்புறுத்தப்படுவது வரலாற்றிலே ஒரு பெரிய தொடர்ச்சியான நிகழ்வாக நாம் பார்க்கலாம். சபை உருவான அந்த பெந்தேகோஸ்தே நாளிலிருந்து வேகமாய் சபை வளர்ந்து பெருகின பொழுது அநேகர் இரத்த சாட்சிகளாக மரித்தார்கள். குறிப்பாக ஸ்தேவான் முதற்கொண்டு எத்தனையோ பேர் கிறிஸ்துவின் நம்பிக்கைக்காக, கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலுக்காக சாட்சியாக அவர்கள் மரித்தார்கள். வேதமும் சொல்கிறது. வரலாற்றிலும் அநேக நிகழ்வுகளை பார்க்கிறோம். கிறிஸ்தவர்கள் வளர்கிற காலங்களிலெல்லாம் பலவிதமான அரசியல் காரணங்களினாலே, அதிகாரிகளினாலே, பேரரசுகளினாலே, மாத்திரமல்ல யூத மத பிரிவுகளினாலே அநேக துன்புறுத்தல்களுக்கு ஆளானார்கள். அவர்கள் பல தேசங்களிலே சிதறி ஓடினார்கள். ஆம், எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, அவர்கள் சிதறிப்போன இடங்களிலெல்லாம் வேகமாய் பரவினார்கள். சபை உருவான அந்த 2000 ஆண்டுகளில் எவ்வளவாய் சபை ஒடுக்கப்பட்டதோ, கிறிஸ்தவர்கள் எவ்வளவாய் நெருக்கப்பட்டார்களோ, எவ்வளவாய் அவர்களை ஒடுக்கினார்களோ, ஆனால் வேகமாய் சபை பெருகி கொண்டே இருக்கிறது, வளர்ந்து பெருகி கொண்டே இருக்கிறது. இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை என்று கர்த்தர் தெளிவாய் சொல்லியிருக்கிறார். உலகத்தின் முடிவு பரியந்தம் நான் உங்களோடு கூட இருக்கிறேன், நான் உங்களை விட்டு விலகுவதும் இல்லை, உங்களை கைவிடுவதும் இல்லை என்று இயேசு சொன்னவர் இன்னும் நம்மோடு கூட இருக்கிறவராக இருக்கிறார். ஆகவே தான் இந்த 2000 ஆண்டுகள் எத்தனையோ விதமான துன்புறுத்தல்களை, ஆளுகிற அரசுகளை, பேரரசர் நீரோ, வலேரியன் போன்ற எத்தனையோ கொடுமையான அரசுகள் எழும்பின பொழுதும் சபை இன்னும் பெருகி பெருகி வளர்ந்து பெறுகிறது. ஆம், எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, இன்றைக்கும் நீ தேவனுடைய சபையாய், அவருடைய சரீரமாய் இருக்கிறாய். நீ உபத்திரவங்களுக்கு, பாடுகளுக்கு ஒரு நாளும் அஞ்ச வேண்டாம். உன் வாழ்க்கையில் போராட்டங்களும் உபத்திரவங்களும் வருமானால் இன்னும் நீங்கள் மேலோங்கி பெருகுவதற்காக அவைகள் மாறப்போகிறது என்று நீங்கள் விசுவாசியுங்கள். இன்றைக்கு நீங்கள் அனுபவிக்கிற உபத்திரவங்கள் சபை அனுபவித்தது போலவே அது வளர்ந்து பெருகுவதற்காகவே தேவன் அதை அனுமதிக்கிறார். சிதறியிருந்த எல்லா இடங்களிலும் அவர்கள் போய் சுவிசேஷத்தை வேகமாய் அவர்கள் சொன்னார்கள். ஆம், இன்றைக்கு நீங்கள் படுகிற உபத்திரவங்கள் இனி வரக்கூடிய நாட்களிலே உங்களுக்கு மகிமையான வளர்ச்சியாய், மேன்மையாய் மாறும். ஆம், சீக்கிரமாய் நீங்கும் இந்த லேசான உபத்திரவம். ஆமேன்.